தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வருகையொட்டி திருச்சி மரக்கடை பகுதியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு வருகிறார்கள். சங்கி கலர்ல பிஜேபி ரத யாத்திரை மாதிரி ஏதோ வண்டி வருது. ஊருக்குள்ள சாமி எல்லாம் வந்துருச்சு போலுக்குது. பொது சொத்தெல்லாம் கண்டிப்பா சேதமாக போகுது. கீழே வீட்டை கேட்ட மூட்ரி அக்கம் பக்கத்தெல்லாம் சொல்லு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பசங்களை வெளில விடுவாங்கன்னு எத்தனை புதுசா கூட்டத்துல மாட்டி எதனா ஆக போகுது. இதுங்கெல்லாம் சரியான ஆர்வ கோளாறு தற்கூரி கூட்டங்கடி. இந்த வாரம் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வருகையொட்டி ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கு அறிவிட்டவனே. மகனே மணமகனே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. யோ, யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. மேட்டுப்பாளையம் வந்துச்சா? நம்ம கோட்டைன்னு சொன்னேன்ல. பவர் என்னன்னு காட்டுறேன். தளபதி 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 லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி ஊருக்கு போறீங்க. ஊரு பத்தி எரியுது. உங்களை நீங்க காப்பாற்றணும். சுந்தரா டிராவல்ஸ், இது மனிதனை கலக்கும் டிராவல்ஸ். ஆமா, என்ன இது? நீங்களும் அதே மாதிரி? அதே டெய்லர், அதே வாடகை. அப்பனே ஆட்டோ ராஜா, நேரத்தை விட கொஞ்சம் கூட சம்பாதிக்கணும்டா ஐயா. இந்த சாவியில இருக்க திஷ்டி எல்லாம் போகணும். அண்ணா, என்ன பண்ண போறீங்க? திஷ்டி கழிக்க போறோம்ப்பா. டிஸ்டி கழிக்கிறதுக்கு சாவியை மட்டும் போட்டா பார்த்தா, கையில இருக்கிற காசு பணம் எல்லாத்தையும் போடணும். போட்டா அப்பதானே டிஸ்டி எல்லாம் கழியும். ஆட்டோ ஓடோ ஓடன்னு ஓடி பணம் கொட்டோ கொட்டன்னு கொட்டும். என்னங்கடா உங்க ஆட்டம்? ஒரு 10 ரூபா வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. கைக்கு கிளவுஸ், காலுக்கு ஷூவு, கண்ணுக்கு கண்ணாடி, பிசிலரி வாட்டர், ஒரே நம்பர்ல 3 காரு. 10 ரூபாய்க்கு 10 பேருக்கு புத்தி சொல்றது. அந்த 10 ரூபாய் தீர்ந்த உடனே மாதிரி அதே 10 பேர்கிட்ட பிச்சை எடுக்கிறது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. டேய், எப்போ ஒரே மாதிரி இருக்குடா. எங்க தொண்டர் படையே ஒரு காவல்துறை தாங்க. ஓ, அப்படியா விஷயம்? மாப்ள வணக்கம்டா. மாப்ள தேனில இருந்து ஆத்தாடி ஆத்தா. எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. பயப்படாத. பயம்தான் உன்னை கொல்லும். பயப்படுறதை விட்டுட்டு தைரியம், அது உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன்டா உனக்கு. போறதே நீ. எங்க தொண்டர் படையே ஒரு காவல்துறை தாங்க. வெளியூர் கூட்டி வந்தது இல்லாம கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்க. நல்லா இருக்க தலைவா. தலைவா நல்லா இருக்க தலைவா. விடுங்க. தலைவா நல்லா இருக்க. தொட்டு பார்க்கணும் ஆசை தலைவா. யாரும் விட மாட்டேங்கிறாங்க தலைவா. நீ நல்லா இருந்தா போதும் தலைவா. தலைவா கை கொடு தலைவா. தலைவா கை கொடு தலைவா. தலைவா வீடுகளின் மீதும் கட்டிடங்களின் மீதும் ஏறி நின்று விஜய்க்கு வரவேற்பளிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். மரங்களின் மீதும் கூட தொண்டர்கள் ஏறி இருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. ஏறாத மரத்துல ஏறாத. இறங்கு இறங்கு. கரண்ட் கம்பி போகுது, அங்க போகாத. மரத்தை குத்தாத. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம். மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற. அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான்.
வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம் டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல ஏ முட்டாப்பல ஏ மக்கட்ட 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 டேய் ஒன்னாலடா போடா அப்படி போடா ஆஹா இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு இவன் நான் குரங்க விட மோசமா தவிரா இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிடும் பால்குடம் எடுத்து வந்தீங்களே என்ன காரணம்? ஏன்னா எங்க கடவுளை வரவேற்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். சோ அதனால பால்குடத்தோட நாங்க வந்திருக்கோம். கும்பத்தோட வந்திருக்கோம். கடவுளை தானே கும்பத்தோட வரவேற்பாங்க. அது மாதிரி எங்க தளபதி தான் எங்க கடவுள். அவரை நாங்க வரவேற்காத பெண்கள் நாங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். நாங்க என்ன என்ன எழவி அது? ஏரியா ஆமா அதான் வந்துட்டேன்ல பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற பாஸ் உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு போய் சொல்றா. திருச்சியில் பிரச்சாரத்தின் பொது பேச வந்ததை மறந்ததால் தொட்டபேட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா பாடலை பாடிய உங்கள் விஜய். முட்டை பரோட்டா நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, வட்ட வட்ட கல்லு தோசை சுட்டு போடட்டா, நீ தொட்டுக்கொள்ள மட்டன் தரட்டா, அம்மா சூப்பரு அழுக்கணும் கொழுக்கணும் பாட்டாயே ஒண்ணு, நான் சும்மா எங்கிற பசிக்குது பசிக்குது தாமாட்டி பண்ணு, தொட்டபெட்ட ரொட்டு மெல்ல முட்டை பரோட்டா நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா. இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா, அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. திருச்சி மரக்கடையில 10:30 மணிக்கு விஜய் வந்து பிரச்சாரம் செய்யறதா ஆல்ரெடி திட்டமிட்டபடி ஒரு பிரச்சாரம். ஆனா இதுவே இன்னும் டைம் கடந்து விட்டது, 1 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேல எப்படி அரியலூர் பெரம்பலூர்ல அவர் எப்படி செல்வாரு? என்ன கப்பு கட்ட அப்பு விடுற பின்னடா டேய் போட்டி எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கே போட்டி இப்ப காலையில 6 மணிக்கு இப்ப சாயங்காலம் 6 மணிடா சாயங்காலம் 6 மணியா வர வழியில மக்கள் பூரா மாலை மடுவு ஆராத்தில எடுத்து வர வந்தாங்க அது லேட் ஆகி போச்சு அதுக்கு வரவுக்குள்ள போட்டில முடிச்சு கப்ப கொடுத்து நீ இதெல்லாம் எப்படி செய்யற வேலை நீ ஜெயிச்சு போகும்போது இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலை அதை விட்டு போட்டு நீ வரும்போது என்ன பண்ணிட்டு வந்தா உனக்கு கப்பா கொடுப்பாங்க அந்த கண்கொள்ளா காட்சிகளை எல்லோரும் இங்கே கண்டுகளியுங்கள். என்னடா பொத்து பொத்து கொடுக்குறாங்க இங்க மட்டும் இல்ல பின்னால மொத்தம் ஐயோ என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க டேய் இந்தாடா இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மூச்சு விட முடியல பண்ணாடுகளா டேய் உங்களை நம்பி எல்லாம் நான் கட்சியில் எடுத்து பாடுறா என்னைய இது என்ன ஓட்டா, இது என்ன நம்ம எதிரிகளுக்கு விற்கிற வேட்டா, இது என்ன நாம் கோட்டைக்கு போகிற ரூட்டா, நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா டாக்டர் டாட்டா. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சீமான் இந்த மாதிரி தளபதியை பத்தி பேசவே கூடாது, ஏடா கூட பேசினா நம்ம வாங்கிட்டு தான் ஓடுவோம். அவன் சாவ போறான் கூட செத்துருவான் அவ்வளவுதான். நம்ம இங்கிட்டு போவோம் நான் கிட்டே போயிடுவா ஏங்க இது மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியுமாங்க காசு கொடுக்காம போய் மரத்தை கட்டி முடிச்சு அழுறாங்க அவனா பொட்டாங்க அவன் என்ன என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா பேத்தலமா பேசாம இருக்கீங்க நான் கேட்காத மாதிரி இருக்கல அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி பேச்சு வாடா டேய் என் கூட ஒத்திக்கு வாடா நேர நாள் இவ்வளவு பேர் இங்க நிக்கிறோம்ல இங்க வந்து பேச சொல்லுங்க அடிச்சு ஓட விட்டுருவான் அவனா. இங்க சின்ன பையன் எல்லாம் முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. இந்த சீமான் சாட்டை துரைமுருகன் உங்களுக்கு என்னடா பேச தெரியும், நீங்க யூடியூப்ல பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு மயிரும் தெரியாது. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா, எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. சீமான் தற்குறிமான் சாட்டை பொட்டை. ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு போட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். சரி வண்டியில இருங்க.
ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.